السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن صلاة ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் சுபஹுனுடைய வரலான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும். இதுபோல் அல்லாஹு தஆலா எல்லா கடமைகளும் நேர்த்தியான முறையில் குறித்த நேரங்களில் நிறைவேற்றி அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அதுபோல் அல்லாஹு தஆலா நம்மளுடைய வியாபாரம் மற்ற இதர தொழில்களிலும் நம்மளுடைய வேண்டுதல் நியத்துகளிலும் அனைத்திலும் அல்லாஹு தஆலா பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் சுபிட்சமான நிலைகளையும் வாழ்வுகளையும் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. அதுபோல் அல்லாஹு தஆலா இந்த நாளை சிறப்புக்குரிய நாளாகவும் பரக்கத்து பொருந்திய நாளாகவும் எல்லா விதமான கைதுகளும் நலவங்களும் ஏற்படக்கூடிய மிகவும் முபாரக்கு பொருந்திய நாளாக அல்லாஹு தஆலா இந்நாளை அமைத்து தந்தல் புரிவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லாஹாகவும் மற்ற நபிமார்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீலுல்லாஹாகவும் அமைத்திருக்கிறார். கலீலுல்லா, ஹபீபுல்லா இரண்டுக்குமே ஒரே அர்த்தங்களை அமையப்பட்டதால் இதற்குண்டான விளக்கங்களை நாம் சில விஷயங்களை கொண்டு காண இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய அந்த தருணத்திலே சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு ஜமாத்தாக மஷூரா நடந்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்களுக்குள்ளே பேசுகிறார்கள். ஒரு சஹாபி சொல்லுவார், சஹாபாக்களுடைய சொல்லும் பொழுது ஒரு சஹாபி சொல்லுவார்கள், நபி நூஹ் நபிக்கு அவர்கள் நஜியுல்லா என்று இறைவன் பேர் வைத்திருக்கிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நஜியுல்லா என்ற பெயர்களை வைத்திருக்கிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி கலீமுல்லா என்று பேர் வைத்திருக்கிறான். அதே போல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹுல்லா என்று பெயர் வைத்திருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கலீலுல்லா பேர் வைத்திருக்கிறான். இப்படியெல்லாம் பேர் வைத்த ரப்பு தஆலா நமது நாயகத்துக்கு என்ன பேரை வைத்திருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபைக்கு வருவார்கள். சபைக்கு வரும் பொழுது சொல்வார்கள், ஆனா ஹபீபுல்லா, எனக்கு ஹபீபுல்லா என்ற இறைவன் பேர் வைத்தான் என்பதாக சொல்லும் பொழுது எல்லா சஹாபிகளும் மிகவும் பூரிப்படைந்து புன்சிரிப்பு சிரித்தவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவ ஹபீபுல்லா ஹலீலுல்லா என்பதனுடைய வித்தியாசத்தை பற்றி பேசுவார்கள். பொதுவாக ஹலீலுல்லா என்று சொன்னால் அதுவும் நட்புதான், அல்லாஹுடைய நேசர்தான், அல்லாஹுடைய நட்புதான் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஹலீலுல்லாவுக்கு 4 பண்புகளை வித்திட்டிருக்கிறார்கள். 4 பண்புகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பண்புகளை சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், அன ஹபீபுல்லா. 4 பண்புகளை சொல்லி இந்த இன்ன ஸலாத்துங்கிற வசனங்களை சொல்லுவார்கள். அன ஹபீபுல்லா என்பதாக சொல்லுவார்கள். அப்ப ஹலீலுல்லா என்பதற்கு 4 பண்புகள் அமையப்பட்டிருக்கின்றன. ஒன்றாவது என்னவென்று சொன்னால், சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான். சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், அதாவது நம்மளுடைய கல்வை இறைவனிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கிறது. இறைவனிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய அமலும் சரி, இபாதத்தும் சரி, நம்மளுடைய அமலும் சரி, இபாதத்தும் சரி, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த சிந்தனையிலே இபாதத்து செய்வது என்பதும் அமல் செய்வது என்பதும் நமக்கு குறைவாகவே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே ஊசலாட்டங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய ஈமான் பலம் இல்லாமல் இருக்கிறது, பலகீனமாக இருக்கிறது. அதை தாண்டி ஒரு மனிதன் எத்தனை பேர்கள் அமலை அதை ஆர்வப்படாமலும் ஆசைப்படாமலும் அதை ஒரு ஏதோ ஒரு பொடுபோக்குத்தனமாக ஒரு மனிதன் ஒதுக்கி வாழ்வேன் என்று சொன்னால் அவன் அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுகிறான் என்பதில் சந்தேகமில்லை. சுபஹுடைய தொழுகையில் நாம் ஒவ்வொரு நேரங்களும் தொழுகையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஃபரது என்பது நம்மின் மீது கடமை.
மனைவியின் மீதோ அல்லது மற்றவர்கள் மீதோ கடமை இல்லை, நமக்கு கடமை. அதான் சொல்லப்பட்டு விட்டால் நம்ம மீது கடமை. எத்தனையோ நபர்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? தொழுகைக்கு வருகிறான். எந்த நேரத்தில் வருகிறான் தெரியுங்களா? நோய்வாய்ப்படும் பொழுது வருகிறான். வீட்டில் ஏதாவது கெட்டது ஏற்படும் பொழுது வருகிறான். சோதனை ஏற்படும் பொழுது வருகிறான். எவ்வளவு ஒரு மோசமான செயல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ உனக்கு நோய் வரும் பொழுதும், உனக்கு கஷ்டம் வரும் பொழுதும், கண்ணீர் வரும் பொழுதும், நிறைவேற்றப்படாத துவாக்கள் இருக்கும் பொழுதும், நியத்துகள் இருக்கும் பொழுதும், காரிய சித்தி ஏற்படாமல் இருக்கும் பொழுதும், ஒரு மனிதன் பள்ளிவாசலை தேடி பரலான தொழுகைகளை தொடர்ந்து மத்த விவாதத்துகளை செய்கிறான். நிறைவேற்றிவிட்டால் அதையும் மறந்துவிட்டு போய்விடுகிறான். எவ்வளவு மனிதன், எவ்வளவு மோசம்! முஸ்லிம் இஸ்லாத்தினுடைய பேரை வைத்துக் கொண்டு எவ்வளவு இழிவான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ளும். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், ரப்புக்காக வேண்டி என்னெல்லாம் இறைவன் கேட்டாலும், எதை சொன்னாலும், எதெல்லாம் அதை இறைவன் விரும்புகிறானோ அதை அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதனால் தான் அவர்களுக்கு கலீலுல்லாஹ் என்று இறைவன் கொடுத்தான். இரண்டாவதாக சொல்லப்படுகிறது ஜஸதஹு இலன் நீரான், தன்னுடைய உடலை நெருப்புக்காக கொடுத்தார்கள். தன்னுடைய உடலை துணிச்சலுடன், எந்த விதமான யாருடைய மனிதனுடைய பார்வையில் யார் என்னை காப்பாற்ற மாட்டார்களா, இந்த மனிதன் என்னை காப்பாற்ற மாட்டானா, இந்த மனிதன் எனக்கு சப்போர்ட் செய்ய மாட்டானா, இந்த மனிதன் எனக்கு உதவி செய்ய மாட்டானா என்ற அந்த எண்ணங்களை எல்லாம் தாண்டி ரப்பை மட்டும் நினைத்து கொண்டு அந்த நெருப்பு குண்டத்தில் இருக்கிறார்கள். பல நாட்கள் என்ன செய்தார்கள்? நெருப்பு குண்டம் தயார் செய்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஜ்ஜினுடைய காலத்தில் உலமாக்கள் பயான் செஞ்சிருப்பாங்க. நெருப்பு குண்டம் ஜேசிபி உயரத்துக்கு, ஜேசிபி வந்து இப்போ எப்படி ஜேசிபி இருக்கும் அந்த மாதிரி அந்த காலத்தில் கம்புகளாலான உயரமான ஒரு பொருளை வைத்து இப்ராஹிம் நபி தூக்கி கொண்டு போய் அந்த நெருப்புல கொண்டு போய் போட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வந்தார்கள். சொல்லுங்கள், 2 மலைகளுக்கு நடுவில் வைத்து இவனை நான் நசுக்கி விடுகிறேன் என்று சொன்னார்கள். வேண்டாம் என்று சொன்னார். அல்லாஹ் நான் காப்பாத்துறேன்னு சொன்னார்கள். உன் கை கொடுங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? ஒரே வார்த்தை, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு நமக்கெல்லாம் பாருங்க, ஒரு திடீர்னு ஒரு காரியத்துக்கு போகும்போது அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நேரமோ தெரியல, எந்த முசீபத்துக்கு கால் போயிடுச்சு அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் கூட ரப்பு நமக்கு இப்படி ஒரு இதை கொடுத்துருக்கிறானே, இதுக்கு ஏதாவது ஒரு சபம் இருக்கும், காரணம் இருக்குன்னு நினைக்காது நம்ம இறைவனோடு தஸ்பீஹ், இறைவனோடு ஒப்பினையோடு நாம் பேசி இருக்கிறோமா? இல்லை. இறைவனையோடு ஒப்பினை என்பதை நாம் மறந்து விட்டோம். அப்ப எல்லாத்திலையுமே அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அதனால் தான் சொல்லப்படுகிறது, ஒரு பள்ளி என்ன செய்ததா, அந்த பள்ளியை ஒரே அடியில் கொள்ள வேண்டும், 1000 நன்மைகளை பெற்றுக் கொள்வார். காரணம் என்னன்னா, அது வாயை வைத்து ஊதியது இப்ராஹிம் நபி. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலே போட்டதற்கு பின்னால் ஆனந்தமாக இருந்தார்கள், குளிர்ச்சியாக இருந்தார்கள். ஒரு நெருப்பு என்பது எப்படி இந்த மனிதனை சந்தோஷமாக வைத்திருக்கிறது என்ற ஆச்சரியத்தோடு அனைவரும் பார்த்தார்கள். யாராலும் எதாலும் செய்ய முடியாத அளவுக்கு அவருடைய ஈமானை அல்லாஹ் அந்த இடத்தில் பலப்படுத்தினால், அவர்கள் உண்மையானவர்கள், ஹக்கானவர்கள், சத்தியவான் என்பதை உண்மைப்படுத்தினால், அவர்களுடைய வார்த்தை ஏகத்துவத்தை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவதற்கு, பலப்படுத்துவதற்கு, இஸ்திகாமத்தை நிலைநாட்டுவதற்கு மிகப்பெரிய மோஜிசத்தாக அல்லாஹு தஆலா அந்த நெருப்பு குண்டத்திலே போட்டதற்கு பின்னால் அவர்களுடைய உடல் அழியாமல் இருந்தது என்பது வரலாற்று. அடுத்ததாக சொல்லுவார்கள், தன்னுடைய பொருள்களை அனைத்துமே விருந்தாளிக்காக வேண்டி படைப்பார்கள் என்பதாக சொல்லுவார்கள். அவங்க வீட்டில் விருந்தாளி இல்லாமல் ஒரு நாளும் உணவுகள், அந்த ஒரு காலை உணவுகள் நிறைவேற்றப்படாது, மாலை உணவுகள் நிறைவேற்றப்படாது என்பதாக சொல்லி காட்டப்படும். இப்ராஹிம் நபி வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் லைஃபான்கள், விருந்தாளிகள் வந்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் தாய்க்கு சோறு கொடுக்க மாட்டேங்க. எவ்வளவு கேடுகட்ட நிலையில் மனிதன் வாழ்கிறான். தாய்க்கு சோறு கொடுக்கறதில்ல, மனைவி பேச்சை கேட்டு. தகப்பனுக்கு இடம் கொடுக்கறதில்ல, கொண்டாட்டி பேச்சை கேட்டு, மாமியா பேச்சை கேட்டு, சொந்த பந்தங்க பேச்சை கேட்டு, சொத்து பத்தில் அது எவ்வளவு நம்மளை வளர்த்துச்சு. ஏன்னா நம்ம தேவையெல்லாம் நிறைவேற்றி தந்தால நம்ம தாய் தாப்ப நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாள். எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசி காலத்தில் கொண்டாட்டி வந்த உடனே, மனைவி வந்த உடனே அது என்ன சொல்லுது அந்த மாதிரி கேட்கறது. மனைவி சொன்ன உடனே, என்ன உங்க அம்மா இவனையே வந்துக்கிட்டு இருக்குங்கிற உட்காந்து ஓரமாக இருக்க வேண்டியதானே.
அப்ப எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலை இன்னைக்கு பிள்ளைகளிடத்திலும், பெண் பிள்ளைகளிடத்திலும். பெண் பிள்ளைகளும் அப்படி ஒதுக்கி தள்ளக்கூடிய, கணவன் சொல்லை கேட்டு தாயை ஒதுக்கக்கூடிய பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகளே என்ன செய்யறாங்க, இது போல ஒதுக்குகிறார்கள். அதுபோல ஒருவேளை சாப்பாடு கொடுப்பதற்கு யோசிக்கிறார்கள். மிஞ்சி போன பழைய பொருள்களை கொடுத்து அவர்களை மனநோகடிக்கிறார்கள். நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். பெற்றெடுத்த தாய்மார்களுடைய கவலை, உள்ளத்தில் வேதனை ஏற்பட்டால் அவனுக்கு ஜன்னத்து கிடைக்காது, சொர்க்கம் கிடைக்காது. இவ்வுலகத்திலே நரகவாதியை காணலாம். இந்த உலகத்திலே அவன் நரகவாதி. ஏன்? தாயின் காலடியில் தான் சுவனம் இருக்கிறது, தாயின் பொருத்தத்தில் தான் சுவனம் இருக்கிறது, தாயினுடைய துவாவிலே தான் நமக்கு எல்லா விதமான இன்பமயமும் இருக்கிறது. தகப்பனுடைய துவாவிலே தான் நாம் என்ன செய்கிறது, ஜெயம் என்பது இருக்கிறது. சுவனத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது. இதை அறியாத முட்டாளுகளாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அற்ப மனைவிக்காக என்ன செய்கிறான், தன் தாயை ஒதுக்குகிறான், தகப்பனை ஒதுக்குகிறான், தன் சகோதரனை வெட்டி வீழ்த்துகிறான், தன்னுடைய ஹாலா, தன்னுடைய தாய், அதாவது தாயினுடைய சகோதரிகளை ஒதுக்குகிறான், ஹாலாவை ஒதுக்குகிறான். எத்தனை பேரை ஒதுக்கி தருகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உறவை துண்டித்து வாழ்பவனுடைய துஆக்கள் கபூலாகாது, அமல்கள் கபூலாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப துஆக்கள் கபூலாகாது எதன் காரணமாக சொல்லியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு உறவு என்பது ஒருவன் தாய் மாமனா இருப்பார். அந்த தாய் மாமன் மௌத்தாகிவிட்டால் அல்லது இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டால், நம்மளை விட்டு தூரமாகிவிட்டால், இன்னொரு தாய் மாமன் யாரையாவது கொண்டு வந்து நீ தான் தாய் மாமன் என்று சொன்னால் ஒரு காலம் அதுக்கு இதுக்கும் ஈடாகாது. தாய் மாமன் தான். ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது. நீங்க யாரை கொண்டு வந்து வச்சாலும் சரி, வெளியில இருந்து உங்களை பார்த்த சிதேவியா இருக்கீங்க, நல்ல ஆளா இருக்கீங்கள, நல்ல அமல் செய்ய, எங்க வீட்டில் வாங்க, அவர் தன் வீட்டிலே வளர்த்தாலும் சரி, ஊட்டி வளர்த்தாலும் சரி, நீங்க தாய் மாமமா இருக்கீங்க. அப்படி என்னதான் இருந்தாலும் ரத்த பந்தம் தான். ஏன்னா திருமணத்தின் மூலமா ஏற்படக்கூடிய பந்தம் தான். கள்ள உறவுகள் 1000 வைத்தாலும் இந்த திருமண பந்தமும் இரத்த பந்தமும் அதனுடைய சுகமே அதை என்ன செய்ய மட்டுப்படுத்த முடியவே முடியாது. நீங்க யார்கிட்ட இருந்தாலும் கேட்டு பாருங்க, அவன் எவ்வளவு வெளியில தப்பான வழியில 1000 நெடுந்தூரம் போனாலும் மீண்டும் என்ன செய்வான், அந்த இரத்த பந்தத்தை தேடி வருவான், திருமண உறவை தேடி வருவான். கடைசி நேரத்தில் எனக்கு என் மனைவி வேணும், எனக்கு என் தாய் தகப்ப வேணும், என் மாமா மச்சா வேணும், என் சித்தப்பா சித்தி வேணும். இப்படியெல்லாம் வரக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர்கள் வந்திருக்கிறார்கள். காலமாற்றங்கள் பதில் சொல்லி இருக்கிறது. அதனால் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும், தயாளத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறாரா, உதவுங்க. ஒரு மனிதர் சாப்பாடு இருக்கிறாரா, உதவுங்க. நான் பல தடவை சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தில் இது ஒன்று. உலமாக்கள் பார்த்தீங்கன்னா, உலமாக்களும் சரி, பள்ளியில் பணி செய்யக்கூடிய பணியாளர்களும் மத்தீன்களும் சரி, மிகவும் கஷ்டப்பட்டவர்கள். உலகம் அழிகிற வரைக்கும் அவங்க அந்த 10,000 12,000 தான் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப மக்களுடைய உள்ளத்துல என்ன எழுதி வச்சு, நம்ம பிள்ளை ஆலிம்சாவை ஆக்கக்கூடாது. ஏன் நம்ம பிள்ளைங்களை இப்போ ஆலிம்சாக்களுக்கு கட்டி கொடுக்கக்கூடாது? ஏன் இவன் சம்பாத்தி அவ்வளோதான். இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ரொம்ப காலம் நெடுகாலமாக மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய. ஆனால் வெளிப்பார்வையில் என்ன செய்யற உலமாக்கள் உயர்ந்தவர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுதான் சகஜமான நிலை. ஏன்னா பெரிய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சொல்லுவார், இவருக்கு கட்டி கொடுத்தா என்ன செய்வாரு, மாசமான 15,000 தான் சம்பளம் வைப்பார், இதை விட்டு இன்னொரு வேலை வைப்பார், பாவம் முடிய தூக்க மாட்டார் அப்படிங்குவார். அப்படி இல்லையா, அவருக்கு என்னது, யார்த்தையார் கையெழுத்தணும், யார்த்தையார் ஏதாவது காரியம் காலம் பிடிக்கணும், இவருடைய இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதனாலேயே எத்தனையோ உலமாக்கள் முதற்கொண்டு தன் பிள்ளைகளை என்ன செய்யறது இல்லை, ஓத வைக்கிறது கிடையாது. சில சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுத்துட்டு நல்லா படி, ஏன்னா அல்லாஹ்வுக்கு பயடும், அல்லாஹ் அன்பியாக்களுக்கு பயப்படும், அவளியாக்கள் பயப்படும், அவங்க சொல்லுக்கு மதி, பெற்றோர்களை மதி, இப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய காலம். மனுஷன் என்ன செய்வான்னா, ஒரு பள்ளியில வச்சு பணி செய்யக்கூடிய மொத்தீனா இருக்கட்டும், ஒரு இமாமுகளா இருக்கட்டும், அவன் செய்ய மாட்டான், தர்மம் அங்கே செய்ய மாட்டான், சதக்காக்களை ஒரு சிபத் அன்பளிப்பு அங்கே வெளியில போய் என்ன செய்வான், பெருமையா அப்படி 100 ரூபாய் அப்படி சட்டம் தூக்கி அங்கே போய் சதக்காச்சிட்டு போவாங்க. நீ என்ன செஞ்சு என்ன ஆக போகுது? வீட்டுக்குள்ள ஒரு தாய் பட்னியா கடந்து வெளியில தர்மம் செஞ்சதுக்கு சமம். ஒரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு மஹல்லாவாசி 1000 பேத்துக்கு நீ அள்ளி கொடுத்தாலும் அந்த பாவம், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடியவங்க ஒவ்வொரு நேரமும் அந்த பள்ளி அதில் எவ்வளோ அதுக்கு பின்புலத்தில் பேசக்கூடிய அதிகார தோரணைகள்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கிறீங்களேன். மனைவியா இருக்கு, அதெல்லாம் கேட்டான்னா வேணவே வேணான்றுவாங்க. இந்த பணியே வேண்டாம், ஏன் மாப்பிள்ளை நீங்கள் அங்கே போறீங்க, போகாதீங்க, இவ்வளோ இதாக பேசுகிறாரு அவரு அப்படி.
இதெல்லாம் எதற்கு ஓப்பா வெளிப்படையாக சொல்வதற்கு எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழணும். ஏன்னா அவங்கள கவனிக்கணும், முஅத்தின்களை கவனிக்கணும். அவங்களுக்கு கொடுத்து போக தான் நீங்கள் என்ன செய்யணும், வெளியிலே கொடுக்கணும். அதுதான் உண்மையான அன்பளிப்பு, உண்மையான தர்மங்கள். அதனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் என்னைக்குமே லைஃபான் இல்லாமல் இல்லை. அதே போல வபனஹு இலல் குர்பான், தன் மகனை குர்பானுக்கு பலியிட்டார்கள் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறாக. இந்த 4 தன்மை உள்ளவர்கள் ஹலீலுல்லா என்று சொல்லப்படுகிறது. ஹபீபுல்லா நான் என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் காணுவோம். நான் கேட்டதின்படி வாழ்வதற்காக நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவனாக. நமது பெற்றோர்களுக்கு நாம் என்றைக்குமே ஹாதிமுகளாக ஹிதுமத்து செய்யக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. அதே போல நம் பெற்றோர்களுடைய துவா என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நசீபினை தந்தல் புரிவாயாக. நம்மளை விட்டு மறைந்த பெற்றோர்களுக்காக நாம் துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பே ரஹ்மானை நாளை மறுவுலகத்தில் எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஜன்னத்தை வாஜிபாக்கி அவர்கள் எல்லா விதமான நன்மைகளையும் உயர் தரஜாக்களை கொண்டு போய் நிப்பாட்டி பெருமானாரோடு அவர்கள் ஒன்றிணைந்து இருப்பதற்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் வாசுதா.